அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் தீர்க்கதரிசி அபிதாசம் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னக்காரருடைய காதல் மற்றும் திருமணம், வாழ்க்கை துணை ரகசியம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க நம்ம யாருமே சொல்லாத ரகசியத்தை தான் சொல்ல போகிறோம். அதனால் நம்முடைய புதன் குரு தீர்க்கதரிசி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரிஷபராசி ரிஷப லக்கணத்தில் பிறந்துட்டாவே உங்களுக்கு உண்டான கிரகம் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உண்டான கிரகம் சுக்கிரன். ஆனால் நிறைய பேர் உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க. அதாவது திருமணம் சரி, காதலும் சரி, யாரை காதலிக்கணுமோ அவங்கள நீங்கள் காதலிக்க மாட்ட சொல்கிறீங்க. யாரை திருமணம் பண்ணணுமோ அவங்கள நீங்கள் திருமணம் செய்கிறதே இல்லை. அதனால உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்கணக்கூடிய வாழ்க்கையில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அதனால கிட்டத்தட்ட ஒரு 90%, அதாவது 100%, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60% பேருக்கு ரிஷப ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, ரிஷப லக்கணக்காரராக இருந்தாலும் சரி, அதாவது 2வது திருமணம் அதிகமாக நடக்குது. இதனால மட்டும்தான், வேற எதுவுமே காரணம் கிடையாது. ரிஷப ராசியிலிருந்து ரிஷப லக்கணத்தை பொறுத்தவரைக்கு 2வது திருமணத்தை நோக்கி பயணம் செய்ய ஒரே ஒரு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அது இதுதான். நீங்கள் இப்போ ரிஷப ராசி ரிஷப லக்கணத்தை பிறந்துட்டாவே உங்களுக்கு உண்டான கிரகம் ரிஷபம் ராசி அல்லது லக்னம். உங்களுக்கு உண்டான கிரகம் என்ன பார்த்தீங்கன்னா சுக்கிரன். இப்போ இந்த சுக்கிரனுக்கு பார்த்தீங்கன்னா 2 நட்பு கிரகங்கள் இருக்கு. நல்லா கவனிச்சுங்க. இந்த சுக்கிரனுக்கு 2 நட்பு கிரகங்கள் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா பூமி அல்லது புதன். பூமி சொல்லலாம், புதன் சொல்லலாம். பூமினா நம்ம வாழக்கூடிய இடத்த தான் நான் சொல்றேன். இந்த பூமி உங்களுக்கு சொந்தம். 2வது பார்த்தீங்கன்னா சூரியன். இவங்க 2 பேரும் உங்களுக்கு நட்பு கிரகங்கள். இப்போ ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்கணத்தில் பிறந்துட்டாவே உங்களுக்கு எந்தெந்த வயசுல 15 டு ஒரு 30 வயசு எடுத்துக்கலாம். இந்த வயசுக்குள்ள உங்களுக்கு காதல் வரணும்னா, முதல்ல இந்த வயசுக்குள்ள உங்களுக்கு காதல் வரணும்னா என்ன தசை நடக்கணும்னு கேட்டீங்கன்னா, என்ன தசைகள் நடக்கணும்னு கேட்டீங்கன்னா, முதல் பார்த்தீங்கன்னா சந்திர தசை நடக்கணும். ஒருத்தருக்கு காதல் வயப்படணும்னா கிட்டத்தட்ட இந்த தசைகள் நடக்கணும். ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவருடைய புத்திகள் நடக்கணும், இல்லாட்டா அந்தர் நடக்கணும், இல்லாட்டா சூட்சமம் நடக்கணும். இந்த மாதிரி இந்த தசைகள், இந்த கிரகங்களுடைய தசைகள் அல்லது புத்திகள், சூட்சமங்கள், அந்தரங்கள், இந்த மாதிரி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு ரிஷப ராசிக்காரர்களாக இருந்தால் சரி, ரிஷப லக்கணக்காரர்களாக இருந்தால் சரி, அதிகமாக காதல் வயப்படக்கூடிய ஒரு காலம்னா அது இந்த 4 கிரகங்கள் நடக்கக்கூடிய தசைகள் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் ஏற்படும். பார்த்தீங்கன்னா குரு, 3வது பார்த்தீங்கன்னா குளிகை, 4வது பார்த்தீங்கன்னா செவ்வாய். இந்த 4 தசைகள் நல்லா தெரிஞ்சுங்க. இந்த 4 தசைகள் அல்லது புத்திகளோ அல்லது அந்தரமோ அல்லது சூட்சமோ நடக்கக்கூடிய காலகட்டத்திலாம் ரிஷப ராசிக்காரர்களாக இருந்தால் சரி, ரிஷப லக்கணக்காரர்களாக இருந்தால் சரி, அதிகமாக காதல் வாய்ப்புடைய காலகட்டமே இதை சொல்லலாம். அதுக்கு இந்த 4 கிரகங்கள் தான் சப்போர்ட் பண்ணும். காதலுக்குரிய கிரகங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா அது இதுதான். இந்த 4 தான். 1 பார்த்தீங்கன்னா சந்திரன், 2 பார்த்தீங்கன்னா குரு, 3வது பார்த்தீங்கன்னா குளிகை, 4வது பார்த்தீங்கன்னா செவ்வாய். இப்போ இது பார்த்தீங்கன்னா காலச்சக்கரம். மொத்த கிரகங்கள் எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா 10 தான். நல்லா கவனிச்சுங்க. ரிஷப ராசியிலிருந்து ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்க நல்லா கவனிச்சுங்க. முத நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அதனால நம்மளுடைய எல்லா வீடியோவுமே நீங்கள் போய் பாருங்க. இந்த குழப்பம் உங்களுக்குள்ள தீந்துரும். இப்போ ரிஷபம் இது உங்களோட வீடு, இது சுக்கிரனுக்கு கூட சொந்தமான வீடு. நீங்கெல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க கீழே இருக்க துலாம் வீடு சுக்கிரன் வீடுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படி கிடையவே கிடையாது. மேலே இருக்கிற ரிஷப வீடு மட்டும்தான் சுக்கிரன். இந்த வீட்டுக்கு சுக்கிரன் அதிபதியே கிடையாது. இந்த வீட்டுக்கு வேற ஒரு கிரகம் அதிபதி. இது ரிஷபம். இப்ப சுக்கிரனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடு வரும், சரிங்களா? இப்ப
புதனுக்கு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, புதனுக்கு நீங்க 2 வீட்டை பார்ப்பீங்க. மேல இருக்க மிதுன வீட்டை பார்ப்பீங்க, கீழே இருக்க கன்னி வீட்டையும் பார்ப்பீங்க. அப்படி கிடையவே கிடையாது. புதனுக்கு ஒரு வீடு தான். இந்த வீடு கிடையவே கிடையாது. மிதுன வீடு கிடையவே கிடையாது. கன்னி மட்டும்தான். இதுதான் பூமி, இது கன்னி. இந்த வீட்டோட பேரு கன்னி. கன்னி ராசி அல்லது லக்னம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சூரியன். சூரியனுக்கு எந்த வீடு பார்த்தீங்கன்னா இந்த வீடு மட்டும்தான் சொந்தம். இது சூரியனோட வீடு, சிம்ம வீடு. இந்த வீட்டுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சிம்மம். இந்த வீட்டுக்கு உண்டான கிரகம் சூரியன். நல்லா கவனிச்சுங்க. ரிஷபராசி அல்லது ரிஷப லக்கணக்காரங்க இந்த ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கணும். நீங்க ரிஷபராசி அல்லது ரிஷப லக்கணத்துல பிறந்துட்டாவே உங்களுக்கு இங்க இருக்கிற சூரியனை காட்டிலும் இங்க இருக்கிற புதன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நீங்க இல்லற வாழ்க்கைகளே கால் எடுத்து வைக்க முடியும். காதல் வாழ்க்கையிலையும் கால் எடுத்து வைக்க முடியும். இல்லாட்டா நீங்க வைக்கவே முடியாது. ரிஷபராசி அல்லது ரிஷப லக்கணத்தை பிறந்தவங்க மோஸ்ட்லி 100%ல 90% பேர் கிட்டத்தட்ட யோகத்தோட பிறந்து வரக்கூடிய ஒரு நபர்களாகவே இருக்காங்க. நீங்க யோகத்துல நபர்களோட பிறந்து வந்தீங்கன்னா நீங்க யாரை கல்யாணம் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இவங்கள தான் நீங்க கல்யாணம் பண்ணணும். கன்னி ராசி அல்லது கன்னி லக்கணக்காரர்கள் தான் கல்யாணம் பண்ணணும். இவங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வந்துருவாங்க. கன்னி ராசி அல்லது கன்னி லக்கணக்காரங்க. ஏன்னா அவங்களுக்கு யோகம் கிடையாது, அதனால உங்களை தேடி வந்துடுறாங்க. உங்களை தேடி வரையில உங்கள்கிட்ட இருக்க யோகத்தை இவங்க மூலியமா நீங்க பயன்படுத்தும் போது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய திருமணத்துக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்க மெல்ல மெல்ல பார்ப்பீங்க. திருமணம் செஞ்சாலும் சரி, அவங்களை காதலிக்கும் போதே இந்த நிலைமை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட பொருளாதாரம் சரி, உங்களுக்கு மதிப்பும் சரி, மரியாதையும் சரி, உங்களுடைய செல்வம் சரி, செல்வாக்கு சரி, எல்லாமே படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நீங்க இங்க இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ண சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கணக்காரர்களை நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா அந்த யோகம் நீங்க யோகத்தோட நபர்களை பிறந்து வராத நபர்களாக தான் இருப்பீங்க. ஏன் கேட்டீங்கன்னா சூரியன் ஒரு துறவர கிரகம். நல்லா கவனிச்சுங்க. ஆனா ரிஷபராசி அல்லது ரிஷப லக்கணக்காரர்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் கேட்டீங்கன்னா இங்க இருக்க சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கணக்காரர்கள் தான் ரொம்ப பிடிக்கும். இவங்களை தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இங்க இருக்க கன்னிராசி அல்லது கன்னி லக்கணத்தை பிறந்தவங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வந்துருவாங்க. ஏன்னா இங்க இருக்க புதனுக்கு உங்களை தான் ரொம்ப பிடிக்கும். இவங்களோட சேர்ந்து நீங்க பயணம் செய்யும் போது மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகும். இவங்களோட நீங்க சேர்ந்து பயணம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகாது. உங்களால எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா சூரியன் ஒரு ஸ்ட்ராங்கான கிரகம், புதன் ஒரு குழந்தையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். நல்லா கவனிச்சுங்க. நீங்க ரிஷபராசிலிருந்து ரிஷப லக்கணத்தை வந்துட்டாவே இங்க இருக்க புதன் ஒரு குழந்தையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். இங்க இருக்க சூரியன் சொல்றது அப்படி கிடையாது. இது ஒரு ஸ்ட்ராங்கான, உங்களை விட வலிமையான ஒரு கிரகம். இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களோட வலிமை குன்றிய ஒரு நபர்கள். வலிமை குன்றிங்கன்னா எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது செயல்பாடுகள்ல ஒரு குழந்தை குணம் இருக்கும் இவங்ககிட்ட குழந்தை குணம் தெரியாது. அகங்கார குணங்க தான் வெளிப்படும். சிம்மராசி அல்லது நீங்க சிம்மராசி அல்லது சிம்ம லக்கணத்தை பிறந்தவங்கள நீங்க கல்யாணம் பண்ணவோ அல்லது காதலிக்கவோ நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அவங்க சொல்றத மட்டும்தான் நீங்க கேட்கணும். ஏன்னா உங்களை விட அவங்க அனுபவம் வாய்ந்தவங்க அதிகம். இங்க இருக்க கன்னிராசிக்காரங்கன்னா இவங்களோட பாத்தீங்கன்னா இவங்களோட குழந்தை குணங்கள் இருக்கும், அளவுக்கு மீறி அறிவு இருக்கும். அதனாலதான் நீங்க திருமணத்துக்கு பிறகு இவங்களோட வாழ்க்கையில நீங்க படிப்படியா முன்னுக்கு வந்துடுறீங்க, மேல உயர்ந்த நிலைக்கு வந்துடுறீங்க. ஆனா இவங்களை நீங்க கல்யாணம் பண்ணும்போது இவங்க எப்படி நீங்க கல்யாணம் முடிக்கும் போது சிம்மராசி அல்லது சிம்ம லக்கணக்காரர் எப்படி இருக்காங்களோ அதே நிலைமையில தான் நீங்க கடைசி சாகு வரைக்கும் இருப்பாங்க. ஆனா நீங்க கன்னிராசி அல்லது கன்னி லக்கணக்காரர்களை கல்யாணம் பண்ணும்போது அப்படி இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையில முற்றிலும் மாறுபட்டதா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு யோக கிரகங்களை யாருன்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிச்சுங்க. உங்களுக்கு யோக இங்க இருக்க சூரியனை காட்டிலும் இங்க இருக்க புதன் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யோகமான ஒரு கிரகம். இவங்களை நீங்க கல்யாணம் செய்யும் போது அல்லது காதல் செய்யும் போது தான் உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகும். இவங்களை கல்யாணம் பண்ணும்போது கண்டிப்பா கல்யாணமோ அல்லது காதல் செய்யும் போதோ கண்டிப்பா மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகாது. இவங்களை நீங்க கல்யாணம் பண்ணினா இவங்க உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. ராசிக்காரர்களா இருந்தாலும் சரி, ராசிக்காரங்க கொஞ்சம் மிஸ் ஆவாங்க, பட் லக்கணக்காரங்க உங்க பேச்சை கேட்டுதான் நடப்பாங்க. ஆனா நீங்க சிம்ம லக்கணக்காரர்களை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு அவங்க பேச்சை தான் கேட்டு நீங்க நடக்கணும். ஏன்னா சூரியன் ஒரு மிகப்பெரிய ஆளுமை கிரகம். கிரகங்களே மிகப்பெரிய வலிமையான கிரகங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு குரு, ரெண்டாவது பாத்தீங்கன்னா சந்திரன், மூணாவது பாத்தீங்கன்னா சூரியன்.
இவங்க 3 பேரும் தான் கிரகங்களே, இருக்கிற 10 கிரகங்களே இவங்க 3 பேர் தான் மிக வலிமையானவர்கள். மிக வலிமையானவர்கள். இதுல குருவும் சந்திரனும் பாத்தீங்கன்னா அதாவது இல்லற வாழ்க்கைக்கு உண்டான ஒரு கிரகம். சூரியன் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு துறவற வாழ்க்கைக்கு உண்டான கிரகம். இந்த தசை நடக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில அதிகமா காதல் வாய்ப்புடைய ஒரு காலகட்டமாவே இருக்கும். இந்த தசைகளோ அல்லது புத்திகளோ அந்தரமோ சூட்சமோ எது நடந்தாலும் அந்த காலகட்டத்தில் நீங்க அதிக காதல் வாய்ப்புடுங்க. ஒன்று நீங்க இவங்களை தேடி போறதா இருக்கணும். மோஸ்ட்லி போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்க வந்து இவங்கள தான் கல்யாணம் முடிக்க வேண்டியதா இருக்கும். அப்படி அதுக்காண்டி தான் கடவுள் உங்களுக்கு யோகத்தை படைச்சு வச்சிருக்காரு. யோகத்தோட உங்களை பிறக்க வச்சிருக்காரு. ஆனா இவங்ககிட்ட அறிவு, மிகப்பெரிய அறிவு இருக்கிறனால அந்த அறிவை பயன்படுத்தி நீங்க வாழ்க்கையில மெல்ல மெல்ல மேல உயர்ந்து வந்துருங்க. இவங்களை நீங்க கல்யாணம் பண்ணும்போது அதே நிலையில மட்டும்தான் இருப்பீங்க. இவங்களுடைய குணங்கள் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, ஒரு குழந்தையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அதனால பாத்தீங்கன்னா குழந்தை தன்மையை தான் இருப்பாங்க எப்பவுமே. ஆனா மிகப்பெரிய அறிவு இருக்கும். மிகப்பெரிய அறிவு இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா செயல்பாடுகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து போற தன்மை இருக்கும் அதிகமா. ஆனா இவங்களை கல்யாணம் பண்ணா நீங்க தான் உங்களுடைய செயல்பாடுகளை விட்டு கொடுத்து போற நபராக இருக்கணும். இருந்தா மட்டும்தான் அந்த இதுல அதாவது திருமண வாழ்க்கையில அல்லது காதல் வாழ்க்கையில எந்த ஒரு விதமான பிரச்சனையும் வராது. இல்லாட்டா கண்டிப்பா பிரச்சனை வரத்தான் செய்யும். இதுனா காதலுக்கு அதாவது வெற்றியை தரக்கூடிய ஒரு கிரகங்கள். இப்ப காதலுக்கு தோல்வியை தரக்கூடிய கிரகங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு பாத்தீங்கன்னா சூரியன், 2 பாத்தீங்கன்னா சனி, 3 பாத்தீங்கன்னா கேது, 4 பாத்தீங்கன்னா சுக்கிரன். நல்லா கவனிச்சுங்க. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னக்காரங்க, ரிஷப ராசியில பிறந்தவங்களுக்கு சுக்கிரதசை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 100% வாய்ப்பு இருக்கு. ஆனா ரிஷப லக்கணத்துல பிறந்தவங்களுக்கு சுக்கிரதசை நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நீங்க சுக்கிரதசையில தான் பிறந்து வந்திருக்கீங்க. அதனால உங்களுக்கு உங்க பிறப்பிலேயே சுக்கிரதசை நடக்க வாய்ப்பு இல்லை ரிஷப லக்கணக்காரர்களுக்கு. இப்ப இந்த தசையெல்லாம் நடக்கும்போது நீங்க ஒரு ஆண்டையோ பெண்டையோ உங்களுக்கு இந்த தசை நடந்து, நல்லா கவனிச்சுங்க, உங்களுக்கு நீங்க ராசிக்காரர்களா அல்லது லக்கணக்காரர்களா இருந்துட்டு போங்க, உங்களுக்கு இந்த தசைகள் நடந்து இந்த தசைகள் நடக்கக்கூடிய நபர்கிட்ட போய் நீங்க உங்க காதலை சொல்லும்போது, கண்டிப்பா காதல் சொல்லும்போது அல்லது திருமணத்துக்கு நீங்க ஏற்பாடு செய்யும்போது அது பாத்தீங்கன்னா தோல்வியில மட்டும்தான் முடியும். ஏன்னா சூரியன் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, அது துறவற கிரகம், பெருசா ஈடுபாடு காட்டாது அந்த கிரகம். சனி பாத்தீங்கன்னா ஒரு மங்கினி கிரகம், எதையுமே சட்டுன்னு செய்யாது, எதையுமே சட்டுன்னு சொல்லாது. கேது பாத்தீங்கன்னா சொல்லும் அப்புறம் வேணாம் சொல்லும். சுக்கிரன் பாத்தீங்கன்னா பிறரோட பொருளாதாரத்தை மட்டுமே பார்த்து சொல்லக்கூடிய ஒரு கிரகம். அதாவது நீங்க தான் பிறரோட பொருளாதாரத்தை மட்டுமே பார்த்து காதல் வாய்ப்பட நபர்களா நீங்க இருப்பீங்க. அதனால இந்த 4 தசையுமே நடக்கும்போது கண்டிப்பா நீங்க ரிஷப ராசிக்காரர்களா இருந்தா கண்டிப்பா நீங்க சொல்லவே சொல்லாதீங்க. ஏன்னா அங்க தோல்வி மட்டும்தான் ஏற்படும். ரிஷப லக்கணக்காரர்களுக்கும் சரி. ஆனா சுக்கிரதசை நடக்காது உங்களுக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்களுக்கு சுக்கிரதசை நடக்காது. இந்த 4 தசை நடக்கும்போது பார்த்து, தசையோ அல்லது புத்தியோ அல்லது அந்தரமோ சூட்சமோ நடக்கும்போது உங்களோட காதலுக்கு நீங்க காதலை சொல்ல போற நபர்களா இருந்தாலும் சரி, நீங்க திருமணத்தை செய்ய போற நபர்களா இருந்தாலும் சரி, அந்த காலகட்டத்துல நீங்க திருமணமும் செய்யக்கூடாது. அந்த காலகட்டத்துல உங்களோட காதலன்ட்ட போய் உங்க காதலியை அதாவது நீங்க காதலனா இருந்தாலும் சரி, காதலியா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட காதலை வெளிப்படையா நீங்க சொல்லவே கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா கண்டிப்பா அங்க தோல்வி மட்டும்தான் ஏற்படும். சரிங்களா? இப்போ உங்களுடைய குணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே நீங்க ஒரு சந்தோஷமான மனநிலை இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாவே இருப்பீங்க. சந்தோஷமா இருக்கணும், மனநிலை இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாவே இருப்பீங்க. அதாவது பொன் பொருள் அளவுக்கு மீறி, அதாவது ஆசைன்னு சொன்னாவே சுக்கிரன் தான். ஆனா இது ஆசையா இருந்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேராசையா போயிடக்கூடாது என்னைக்குமே. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனைலாம் வந்துடும். ரிஷப ராசிக்காரர்களா இருந்தாலும் சரி, ரிஷப லக்கணக்காரர்களா இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. 3வது பாத்தீங்கன்னா, எதுலையுமே ஒரு பொருள் வாங்கினா மற்றவங்க வாங்குறதுக்கும் நீங்க வாங்குறதுக்கும் அது என்ன வேணாலும் இருக்கலாம். அந்த பொருள் காரா இருக்கலாம், வீடா இருக்கலாம், நகையா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஒரு திணுசா வாங்கணும், அந்த பொருளை அவங்க வச்சிருக்க மாதிரி இருக்கக்கூடாது, நம்ம ஒரு விதமா அதே பொருள் தான் ஆனா வேற விதமா வாங்கணும் அப்படின்னு எண்ணங்கள் அதிகமா ஊற்றக்கூடிய நபர்கள் யாருன்னா அது உங்களுக்கு மட்டும்தான் வரும். அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உங்களுக்கு மட்டும்தான் வரும். அதே மாதிரி
ரிஷப ராசியில இது ரிஷப லக்கணத்தை பாருங்க. பணம் இருக்கையில ஒரு மாதிரி பேசுவாங்க, பணம் இல்லாதப்பவும் ஒரு மாதிரி பேசுவாங்க. இந்த மாதிரி குணங்களை லைட்டா மாத்திக்கிங்க. ரிஷப ராசிக்காரவங்க பாத்தீங்கன்னா, ரிஷப ராசியில ரிஷப லக்கணத்தை பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க கேட்டீங்கன்னா, கொஞ்சம் சுயநலவாதியா தான் இருப்பாங்க. நீங்க வந்து அதாவது சுயநலவாதி தான் இருப்பீங்க. கொஞ்சம் பொதுநலமா இருந்துங்க. அது ரொம்ப நல்லது. நீங்க மோஸ்ட்லி ரிஷப ராசியில ரிஷப லக்கணத்தை பண்ணுங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நல்லா கவனிச்சுங்க. எக்காரணத்தை கொண்டும் நீங்க காதலிக்கும் போதோ அல்லது திருமணம் செய்யும் போதோ உங்க அம்மா அப்பா பேச்சை கேட்டு நீங்க திருமணம் செய்யாதீங்க. அப்பா பேச்சை கூட ஓரளவுக்கு கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா உங்களுக்கு சூரியன் வந்து நட்பு கிரகமாக தான் வருது. ஆனா தயவு செஞ்சு அம்மா பேச்சை நீங்க கேட்கவே கூடாது. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சந்திரன் பகையா தான் இருக்கு. நம்மளோட வீடியோக்கள் நீங்க ஏற்கனவே நிறைய பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிய வரும். இன்னும் அந்த மாதிரி வீடியோ நீங்க பார்க்கணும்னா அதாவது ரிஷப ராசியில ரிஷப லக்கணங்களுடைய வாழ்க்கை துணை ராசி நீங்க அந்த வீடியோனா இன்னும் பார்க்கணும்னா தயவு செஞ்சு அந்த வீடியோ போய் பாருங்க, உங்களுக்கு நிறைய தெரிய வரும். ஸோ இது போல பல அருமையான தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய புதன்குரு தீர்க்கதரிசி சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அங்க இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுங்க. பாய். மீண்டும் புதிய ஒரு தலைப்பில் சந்திப்போம்.